உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மேல்விசாரம் MMES மகளிர் கலைக்கல்லூரியில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் 2917 மாணாக்கர்கள் ஆற்காடு மகாலட்சுமி மகளிர் கலைக்கல்லூரியில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 1465 மாணாக்கர்கள் அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1180 மாணாக்கர்கள் கல்வெட்டு பாரதிவேலு கலைக்கல்லூரியில் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் 219 மாணாக்கர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் 22 அரசு 11 அரசு நிதியுதவி பெறும் மற்றும் 11 தனியார் கலைக்கல்லூரிகளில் பயிலும் மாணாக்கர்கள் என மொத்தமாக 5781 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் R காந்தி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும், பெற்றோரின் கனவுகளை நனவாக்கும் வகையில் பாடுபட வேண்டும் என குறிப்பிட்டார். இன்னைக்கு பாரு உலகம் கையில் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மேல் படிக்கணும்னு ஒரு இங்கேயோட 4 சென்டர் இருக்கு என்னன்னு தெரியல. ஒரு நகரத்திலும் 4 சென்டர் லைப்ரரி. பசங்க வந்து என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் போய் படிக்கணும், எல்லாம் புக்ஸுங்க. காரணம் கூலி வேலை செய்கிறவங்க கூட தன் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்க வைக்கணும். இதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க இந்த அரசு. இது நீங்கள் பயன்படுத்து, நல்லா படிக்கணும். படிக்கிறதுக்காக சொன்னால் மகத்தான இது வரைக்கும் எந்த இது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தேர்தல் வருது. எதுக்காக தேர்தல் வருது? ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த தலைவன் மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு போய் சேர மாதிரி திட்டங்கள் இந்த மாதிரி காட்டணும். அதுதான் தேர்தல். அதுக்கு தான் சிந்திக்கணுன்றது. அதனால நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம்னா உங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுவோம். சிந்திக்காது செயல்பட 10 வருஷம் வீணாகும். சிந்திக்காது செயல்படுறது அதுதான் வரி பணம். எதுக்கு நல்ல தலைவன் தேர்ந்தெடுக்கணும்? நம்ம கட்டுற வரி பணத்தை வீணாக்காமல் அது திட்டங்கள் மூலம் இது இந்த ஒரு இது மட்டும் இல்லை, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அடிப்படை வசதிகள் எங்கெங்கே தேவையோ அதுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்ற தலைவராக நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு ஓரளவுக்கு சிந்திக்கிற சக்தி ஒன்றுன்றது. அதுதான் அது. நீங்கள் தயவு செய்து இங்கே இருக்க மாணவர்கள் ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறீங்க. மாணவிகள் தான் நாங்கள் அதிகமாக பார்த்துக்கிறோம். நான் அடிக்கடி எங்கன்னா போய் சொல்லுவேன். 2 ஆம்பளை பசங்க இருந்தாலும் ஒரு பொண்ணு ஓணும்னு நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னன்னா, என்னதான் நீங்கள் இருந்தாலும் எங்களை நினச்சி பார்க்க மாட்டேங்க. தந்தை அம்மாவும் அப்பாவும் அந்த மாணவிக்கு இருப்பார். அந்த குழந்தை எங்கே போனாலும் அப்பா அம்மாவை மறக்க மாட்டாது. அதனால நீங்கள் மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து அப்பா அம்மாவை மறக்காதீங்க. நிஜமாக அந்த அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியும். சாதாரண கூலி வேலை செய்து இருக்கிற அப்பா அம்மா இருந்தாவோட தன் பிள்ளைங்களை படிக்கிற சாப்பாடு கூட இல்லாத தன் பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடுறவங்க இன்னைக்கு மறக்காதீங்க. இந்த அரசு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது, இது பயன்படுத்துங்க. ஒன்றே. இந்த நிகழ்ச்சியில் திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் செந்தில்குமரன், ஒன்றிய குழு தலைவர்கள் புவனேஸ்வரி சத்யநாதன், அசோக், நிர்மலா சௌந்தர், வடிவேலு, கலைக்குமார், நகரமன்ற தலைவர்கள் லட்சுமி பாரி, ஹரிணி தில்லை, குல்சார் அகமது, தமிழ்ச்செல்வி அசோகன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜு, ஒன்றிய குழு துணைத் தலைவர் ரமேஷ், ஸ்ரீமதி நந்தகுமார், ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழும நிறுவனர் சுப்பிரமணியன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அம்பிகா பாபு, தன்ராஜ், கல்லூரி முதல்வர் ஜெகநாதன், கல்லூரி முதல்வர் கிஷன்குமார், துணை முதல்வர் முனைவர் தேன்மொழி, முதல்வர் ஃப்ரெடன் ஜான், செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.